Hi, hello, vanakkam and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு புலாவ் ரெசிபி தாங்க. இது no onion, no garlic, அப்புறம் மசாலாவும் கம்மி. இந்த புலாவுக்கு கோகனட் மில்கோட ஃப்ளேவர் ரிச்சா இருக்கிற புலாவ் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட no onion, no garlic புலாவுக்கு நான் வந்து இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸாக ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து நான் கோகனட் மில்க் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து 1க்கு 1.5 இந்த டம்ளர் அளவுலேயே எடுத்துக்கலாம். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன கப்பில் 1 கப் எடுத்தால் போதும். ஒரு பெரிய கேரட், ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, இதுக்கு வந்து ரொம்ப பிளாண்டாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். காரம் வந்து இதுக்கு பச்சை மிளகா தான், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு துண்டு இஞ்சியை வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை தவிர வந்து நெய், உப்பு, எண்ணெய், மேலே வந்து போடுறதுக்கு கொத்தமல்லி, அதை தவிர வந்து கிராம்பு, சோம்பு, இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அதில் ப்ரெஷர் பேன் வச்சுட்டு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் வந்து இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி இது சூடானோன்னே சோம்பும் கிராம்பும் தாளிக்க போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிரியாணி இலை, பட்டை எல்லாமே தாளிச்சிக்கலாம். நான் வந்து மைல்டு ஃப்ளேவரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது 2 மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. பாருங்கள், நெய் கரைய ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து ஒரு 3 கிராம்பு, சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது 2ம் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். போட்ட சோம்போட கலர் சேஞ்ச் ஆரம்பிச்சிச்சுல. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா காய்கறிகளுமே இதில் ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இதோட நான் பட்டாணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கணும். இந்த காய்கறிகள் லைட்டாக இந்த எண்ணெயிலையும் நெய்யிலையுமே குக் ஆகிடணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, யார் வேணால் பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப மசாலாஸ் கிடையாது. கரம் மசாலா பவுடர் கூட இதில் நம்ம போட போகிறது கிடையாது. நோ ஆனியன், நோ கார்லிக் ரெசிபி இது. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம இதில் வதக்கிக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் அளவுக்கு அதை போட்டுக்கிறோம். அதில் போட்டு அதையும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் அளவுக்கு நல்லா குக்காக விட்டுக்கோங்க. ரொம்ப ஃப்ரை கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்காதீங்க, அரிசி உடஞ்சிரும். எல்லாம் ஒரு தடவை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அரிசி வந்து குழையாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 1 மினிட் வந்து இந்த அரிசியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். மெஷர்மெண்ட் வந்து 1.25 1.5 அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் போட்டுட்டேன். இப்போ எங்கிட்ட இருக்கிற தேங்காய் பால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். அந்த 1.5 டம்ளர் அளவுக்கு மிச்சத்துக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ரைஸ் அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால. தேங்காய் பால் புலாவே நம்ம வந்து நோ ஆனியன், நோ கார்லிக் மெத்தடில் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது எப்போதுமே இந்த மாதிரி புலாவ் மாதிரி ரைஸ் ஐட்டம்ஸ் பண்ணுறச்ச கொஞ்சம் கூட இருக்கணும் உப்பு இந்த தண்ணியில். அப்போ தான் அரிசி வெந்து வரைச்ச உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு சாப்பிடும் போது. டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும். டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக இது மேலே இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் இல்லை 2 விசில் விட்டிங்கனாலே நல்லா ரெடி ஆகிடும். இதுமாதிரி ரொம்ப கலக்கணுங்கிற அவசியம் இல்லை. உப்பு மட்டும் பார்த்துட்டு நான் அதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலாக ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட
நோ ஆனியன் நோ கார்லிக் கோகோனட் மில்க் புலாவ். இங்கே பாருங்கள், ஒத்தையாக தண்ணியோ தேங்காய் பாலோ எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்க, இல்லை விசில் வந்து 2க்கு பதிலாக 3 விட்டிங்கனாலும் காலி குழஞ்சிரும். நல்ல ஒத்தையாக நம்மளோட டேஸ்டியான கோகோனட் மில்க் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிள் குருமா மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லாட்டி கோபி 65, பன்னீர் 65 மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். இதை நம்ம இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான யம்மியான நோ ஆனியன் நோ கார்லிக் கோகோனட் மில்க் புலாவ் ரெடி ஆகிடுது. இதை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு அனுப்புங்க. மசாலாஸ் இருக்காது, சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக அடுத்தடுத்து வர வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.